Hello students, இந்த வீடியோவில் நம்ம எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டலர்ஜியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். மெட்டலர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஓரை மெட்டலாக மாற்றுறதுல நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாற்றுவாங்க. அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி க்ரூட் மெட்டலாக மாற்றுவோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமடைட் ஓராக இருந்ததுன்னா வி யூஸ் கார்பன் மோனாக்சைடு ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஜிங்க் ஆக்சைடுக்கு கோக் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் கார்பன். குரோமிக் ஆக்சைடுக்கு அலுமினியம் மாதிரியான மெட்டல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைடுக்கும் வி யூஸ் டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, இதை பற்றி சொல்கிறது தான் எலிங்கம் டயக்ராம். வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக கார்பன் இன் த ஃபார்ம் ஆஃப் கோக் இல்லைனா கார்பன் மோனாக்சைடு ஆர் சம் அதர் மெட்டல்ஸ், இதையெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஆக்சைடுடைய ஃபார்மேஷன் எடுத்துக்குவோம். இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனை எலிங்கம் ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக கன்சிடர் பண்ணுறாரு. இந்த மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிளாக இருக்கணும்னா இந்த ரியாக்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை பார்க்கணும். If del G naught value is negative, இந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னு சொல்லலாம். அப்போ ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஆக்சைடு வில் பி ஸ்டேபிள். எவ்வளவுக்கு எவ்வளோ அது அதிகமான நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஆக்சைடு ஸ்டேபிளாக இருக்கும். Also we know that from thermodynamics del G naught is equal to del H naught minus T del S naught, a well-known expression where del H naught is standard enthalpy change and del S naught is standard entropy change, T is temperature. In the equation y is equal to C plus mx என்ற straight line equation க்கு similar-ஆ இருக்கிறதுனால நம்ம ஒரு plot பண்ணுறோம் by taking del G naught along y-axis and temperature along x-axis. அப்போ நமக்கு ஒரு straight line கிடைக்கும். அந்த straight line உடைய slope, that is m value, is equal to minus del S naught and y-intercept value will be equal to del H naught. இந்த del G naught value எப்படி measure பண்ணுவாங்க? For equilibrium reactions, del G naught is equal to minus RT ln Kp, where Kp is the equilibrium constant in terms of partial pressure. இந்த ஈக்குவேஷனில் ஆக்சிஜனை தவிர மற்றது எல்லாமே சாலிட், ஆக்சிஜன் மட்டும்தான் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ Kp is equal to 1 by partial pressure of oxygen. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா del G naught is equal to minus RT ln 1 by P of O2 or RT ln P of O2. இந்த ரியாக்ஷனில் ஆக்சிஜனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் 3ஐயே நம்ம கன்சிடர் பண்ணலை. பிகாஸ் del G naught is in the units of kilojoule per mole of oxygen. அப்போ ஒரு மோல் ஆக்சிஜனுக்கு தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதணும். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அது 1 மோல் ஆக்சிஜனுக்கு மாறிடும். அதனால் இந்த எலிங்கம் டயக்ராமில் எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஈக்குவேஷன்ஸையும் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த எலிங்கம் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம டாப் மோஸ்ட் லைனாக இருக்கிற சில்வர் ஆக்சைடுடைய லைனை பார்ப்போம். இந்த சில்வர் ஆக்சைடு லைன் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்லேயே அதோடைய del G naught வேல்யூ 0வை தாண்டி பாசிட்டிவாக மாறுது, which means the silver oxide is thermally unstable. அதே மாதிரி தான் மெர்க்குரி ஆக்சைடு லைனும். ஸோ இந்த ரெண்டு மெட்டல் ஆக்சைட்ஸையும்
நம்ம thermally unstable oxides-னு சொல்லலாம். They undergo auto reduction, which means நம்ம எந்த reducing agent-ம் யூஸ் பண்ணாமலே தானாகவே அது ரெடியூஸ் ஆகிடும். அடுத்ததாக ஜிங்க் ஆக்சைடு லைன் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டல் ஆக்சைடு எல்லாமே தே ஷோ பாசிட்டிவ் ஸ்லோப். இது மட்டும் இல்லை, ஆல் த மெட்டல் ஆக்சைட்ஸ் வில் ஷோ பாசிட்டிவ் ஸ்லோப். அதுக்கான காரணத்தை முதல்ல பார்த்துடலாம். நமக்கு தெரியும் ஸ்லோப் வந்து என்ட்ரோப்பியை பொறுத்தது. ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் கேஷியஸ் மாலிகுல்ஸ் குறையுது. நம்பர் ஆஃப் கேஷியஸ் மாலிகுல்ஸ் குறைஞ்சதுன்னா ரேண்டம்னஸ் குறையும். அப்போ என்ட்ரோப்பி வில் பி நெகட்டிவ். என்ட்ரோப்பி டிக்ரீசஸ். அதனால் ஸ்லோப் வில் பி பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்க்குரி ஆக்சைடு லைன்லேயும் ஜிங்க் ஆக்சைடு லைன்லேயும் there is a sudden change in the slope which represents the phase transition. மெர்க்குரி ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் அது லிக்விட் ஸ்டேட்லேருந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வேப்பராக மாறுது. ஜிங்க் ஆக்சைடு அதே மாதிரி சாலிடாக இருக்கிறது லிக்விடாக மெல்ட் ஆகுது. அடுத்தது எலிங்கம் டயக்ராமில் இருக்கிற ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்பன். இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்லோப். காரணம் என்னென்னா கார்பன் மோனாக்சைடாக மாறுறப்ப என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. 1 mole ஆஃப் கேஷியஸ் ஆக்சிஜனாக இருக்கிறது 2 moles ஆஃப் கேஷியஸ் கார்பன் மோனாக்சைடாக மாறுது. ஸோ இட் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்லோப். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடாக மாறுற ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். அதில் ரியாக்டன் சைட் ப்ராடக்ட் சைடு ரெண்டு சைட்லேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேஷியஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ there is no change in entropy. என்ட்ரோப்பி சேஞ்ச் ஜீரோனா ஸ்லோப்பும் ஜீரோவாக தான் இருக்கும். அதனால் that line is parallel to the x-axis, that is temperature axis. மூணாவதாக நம்ம பார்க்குறது கார்பன் மோனாக்சைடு which combines with oxygen to form carbon dioxide. அந்த ரியாக்ஷனில் ரியாக்டன் சைடில் 3 moles ஆஃப் கேஷியஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் only 2 moles ஆஃப் ப்ராடக்ட். ஸோ என்ட்ரோப்பி டிக்ரீசஸ். என்ட்ரோப்பி சேஞ்சஸ் நெகட்டிவ். ஸோ அந்த லைனுக்கான ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜிங்க் ஆக்சைடுக்கான பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் மோனாக்சைடான்னு டிசைட் பண்ணுவோம். இந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு லைனை கார்பன் லைன் எந்த டெம்பரேச்சரில் கட் பண்ணுதுன்னா 1000 degree Celsius, அரவுண்ட் 1000 degree Celsius. அதுவே கார்பன் மோனாக்சைடு லைன் ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் தான் கட் பண்ணுது. நமக்கு தெரியும் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நெகட்டிவ் டெல்ஜி நாட் வேல்யூ அதிகமாக இருக்கோ தட் வில் ஃபார்ம் த ஸ்டேபிள் ஆக்சைடு. விச் மீன்ஸ் எலிங்கம் டயக்ராமில் ஒரு மெட்டலோ சப்ஸ்டன்ஸோ அதுக்கு மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ T1 degree Celsiusக்கு மேலே பார்த்தோம்னா ஜிங்க் ஆக்சைடு லைன் மேலேயும் கார்பன் லைன் கீழேயும் இருக்குது. விச் மீன்ஸ் கார்பன் ஹேஸ் மோர் நெகட்டிவ் டெல்ஜி நாட் வேல்யூ when compared to zinc oxide. So carbon is the better reducing agent for zinc oxide. அடுத்ததா we shall consider chromic oxide line. The chromic oxide லைனுக்கு கீழே ரெண்டு லைன்ஸ் வருது. ஒன்று manganese oxide உடைய லைன், இன்னொன்று aluminum oxide உடைய லைன். Manganese oxide is around minus 750 kilojoules. Aluminum oxide is around minus 1050 kilojoule. So which metal is used to reduce chromic oxide? Why? So இந்த ரெண்டு மெட்டலில் since aluminum has more negative del G naught value, it can be used as a better reducing agent for chromic oxide. And that method is well known as aluminothermite reduction. கடைசியாக நம்ம மெக்னீஷியம் ஆக்சைடு லைன் எடுத்துக்குவோம். இந்த கொஷினை பாருங்கள். They are asking the condition under which aluminum might be expected to reduce magnesia and magnesium could reduce alumina. அப்போ இந்த ரெண்டு லைனும் எங்கே கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பார்க்கணும். Let that temperature be T1 degree Celsius. It is around 1500 degree Celsius. இப்போ இந்த T1 degree Celsiusக்கு கீழே பார்த்தோம்னா magnesium oxide line is well below aluminum oxide line. Therefore, magnesium could reduce alumina below T1 degree Celsius. Reason என்ன?
magnesium oxide லைனுக்கான negative del G naught value is higher. அதுவே நம்ம above T1 degree Celsius பார்த்தோம்னா magnesium oxide line மேலேயும் aluminum oxide line கீழேயும் இருக்குது. அப்போ aluminum can be used to reduce magnesia above T1 degree Celsius. இந்த கொஸ்டினை பாருங்கள், which of the following statement is correct at low temperaturesனு கேட்குறாங்க. 3 லைன் கொடுத்துருக்காங்க. அதில் எலிங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே இருக்கோ that will reduce other metal oxides above it in the எலிங்கம் diagram. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா y எடுத்துக்கிட்டோம்னா y is below z, so y can reduce z but it cannot reduce x because y has more negative del G naught when compared to z. So the correct answer is option C. Next, இந்த diagram பாருங்க. இதில் in the extraction of iron from hematite at lower temperatures which is the suitable reducing agent, coke or carbon monoxide னு கேட்குறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சரையும் அவங்களே கொடுத்துருக்காங்க 1073 கெல்வின். ஸோ 1073 கெல்வினுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட லைன் தான் அயன் ஆக்சைடு லைனுக்கு கீழே இருக்குது. ஸோ கார்பன் மோனாக்சைடு is used as a better reducing agent for hematite ore.